ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சண்முக பரணி சீரியல் ப்ரோமோ பற்றி பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இங்கே பார்த்தோன்னா சண்முகம் ரத்னாவை அழைச்சிட்டு வீட்டுக்கு வந்துடுறாங்க. அங்கே வந்தது நம்ம ரத்னா ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்காங்க. உடனே என்ன ஆச்சுமா அப்படின்னு சண்முகம் கேட்டதும் நடந்த எல்லா விஷயத்தையுமே நம்ம ரத்னா வீட்டில் இருக்கிற எல்லார்கிட்டையும் சொல்கிறாங்க. எதை கேட்டு எல்லாரும் அதிர்ச்சி ஆகுறாங்க. அப்போது சண்முகம் யோசிச்சு பார்க்குறாங்க. பெயன் கதவை திறக்க விடாமல் பண்ணியிருப்பாங்க இல்லையா? இதை யோசிச்சு பார்த்துட்டு செம்ம டென்ஷன் ஆகுறாங்க. டேய் என்ன ஆச்சுடா அப்படின்னு போது இங்கே பாரு, நம்ம ஸ்கூலுக்கு போனப்போ அந்த பெயன் அந்த கதவை திறக்க விடாமல் என்ன பாடுபட்டான். எனக்கு என்னமோ அவன் மேலே தான் சந்தேகமாக இருக்குது. அவன் தான் யாரோ சொல்லி வேணும்னே என் தங்கச்சியையும் அறிவையும் மாட்டி விட்டுருப்பானோன்னு சந்தேகமாக இருக்குது அப்படின்னதும் வெங்கடேஷ் அதிர்ச்சி ஆகிறாங்க. ஐயோ, இந்த கதைக்குள்ளே நம்ம வேறு ஏதாச்சும் பூத்தலாம் அப்படின்னுட்டு இங்கே பாரு ரத்னா, ஓ மேலே தப்பு இல்லைன்னு நான் நம்புகிறேன். கண்டிப்பாக கூடிய சீக்கிரம் நானும் மச்சானும் ஓ மேலே எந்த தப்பும் இல்லை, நீ கலங்கப்பட்டவே இல்லைன்னு நிரூபிக்கிறோம். அதே மாதிரி நீ பழையபடி அந்த ஸ்கூலில் பிரின்சிபலாகவும் இருக்கலாம் அப்படின்னும் போது இங்கே பாரு, நீ எல்லாம் நிரூபிக்க வேணும்னு அவசியம் இல்லை. நீ நம்பினாலும் ஒன்று தான், நம்பாட்டியும் ஒன்று தான். என் அண்ணன் எல்லாத்தையும் எனக்கு பார்த்துக்குங்கிற மாதிரி ரத்னா வெங்கடேஷ் மேலே பாயிறாங்க. இந்த பக்கம் பரணி இங்கே பாரு, நீ கொஞ்சம் அமைதியாரு ரத்னா. இங்கே பாருடா சண்முகம், நீ சொல்கிறது யோசிக்க வேண்டிய விஷயந்தான். முதல்ல நாம் அவனை போய் பார்த்து 2 கேள்வி கேட்கலாம். நீ அவசரப்பட்டு கையை வாங்கிடாத அப்படின்னும் போது சரி அப்படின்னுட்டு நம்ம சண்முகமும் பரணியும் கிளம்புறாங்க. இதை பார்த்து வெங்கடேஷ் அதிர்ச்சி ஆகி ஐயோ அவன் மாட்டிக்கிட்டா நாமளும் சேர்ந்துல மாட்டிப்பா அப்படின்னுட்டு நம்ம சண்முகமும் பரணியும் போகிறதுக்கு முன்னாடியே வெங்கடேஷ் பெயனுக்கு ஃபோன் அடிக்கிறாங்க. உடனே ஃபோன் போட்டு இங்கே பாரு, அந்த சண்முகம் வாரான், அன்னத்தை கொண்டு நீ எந்த ஒரு விஷயத்தையும் சொல்லிடாத. அப்படி மட்டும் உளர்னா அவ்வளோதான், நம்ம எல்லாரும் கூண்டோட சேர்ந்து உள்ளே போக வேண்டியதுதான். நீ தெரியானே சொல்லிடு அப்படின்னு போது சரிங்கய்யா நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னுட்டு அந்த பெய்யான் ஃபோனை வச்சிடுறாங்க. இந்த பக்கம் வெங்கடேஷ் சவுந்தரபாண்டி கிட்டே விஷயத்த சொன்னதும் சவுந்தரபாண்டி பதட்டமாக இருக்காங்க. இங்கே பாருங்க ஐயா, கவலைப்படாதீங்க, எப்படி அந்த பெய்யான் சொல்ல மாட்டாங்க ஐயா, நம்ம ஆள் பணத்தை கொடுத்தா அவன் ஆஃப் ஆகிடுவான் அப்படின்னதும் இங்கே பாருல, அந்த சமூகம் ஒன்றும் அவ்வளோ லேசுப்பட்டவன் கிடையாது. அவன் உண்மையை வரவழைக்கிறதுக்காக எந்த இல்லைக்கு வேணுனாலும் போவான். அதான் எனக்கு பயமாக இருக்குது. அந்த சண்முகம் குடும்பம் அசிங்கப்படணுங்கிற மாதிரி சவுந்தரபாண்டி பேசிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் சண்முகமும் பரணியும் அந்த பியூன் வீட்டுக்கு வந்துடுறாங்க. இங்கே பாரு, நாங்கள் அந்த ரூம் கதவை திறக்க சொன்னதுல இருந்து முடியாதுன்னு நீ சொல்லிட்டு இருந்தேன். அதுவும் நீ செக் பண்ணுன்னு வேற சொன்னேன். அதுவும் திறந்து பார்த்தா ஈயரும்பு இருக்கிறதும் தெரியும்னு சொல்லிட்டு ஏண்டா அன்னைக்கு நைட்டு நாங்கள் திறக்க சொன்னதும் திறக்கல சொல்லு அப்படின்னதும் உடனே பியூன் ஐயா இங்கே பாருங்க, உங்கள் தங்கச்சி கலங்கப்பட்டவ தான். அவளை நிரூபிக்கிறதுக்காக என்ன அடிச்சு என்ன இப்படி பொய் சொல்ல வைக்க பார்க்குறீங்களா அப்படின்னு போது என்னடா சொன்ன அப்படின்னு சண்முகம் பியனை போட்டு அடின்னு அடிக்கிறாங்க. டே சண்முகம், அங்கேருந்து வரும்போது நான் என்ன சொல்லிட்டு வந்தேன், அவசரப்படாதடா, முதல்ல கொஞ்சம் அமைதியாரு. இங்கே பாருங்கள், ஒழுங்கு மரியாதையாக உண்மையை சொல்லுங்கள். கண்டிப்பாக அறிவழகனும் ரத்னாவும் தப்பு பண்ணியிருக்க மாட்டாங்க, அது எல்லாருக்குமே தெரியும். ஆனால் அவங்க 2 பேரையும் திட்டம் போட்டு வேணும்னு தான் யாரோ ரூமில் பூட்டி வச்சுருக்காங்க. அந்த ஸ்கூல் பூட்டுற எல்லா பொறுப்புமே உங்ககிட்ட தான் இருக்குது. அப்படின்னா மொத்த ரூமையும் நீங்கள் தானே போட்டிருப்பீங்க. அந்த அளவுக்கு அந்த ரூமில் யார் இருக்காங்கன்னு உங்களால் கண்டுபிடிக்கவா முடியல அப்படின்னது. இங்கே பாருமா, நான் பார்த்தப்போ அவங்க 2 பேரும் இல்லை. ஒருவேளை என் கண்ணில் படக்கூடாதுங்கிறதுக்கு அங்க ஒளிஞ்சிருந்துக்கலாம்ல. இப்படி தேவையில்லாம நான் அடிக்கிற வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க இல்லையா? நான் பஞ்சாயத்துல உங்க 2 பேர் மேலேயும் உங்க குடும்ப பொண்ணு மேல எந்த தப்பும் இல்லைன்னு நிரூபிக்கிறதுக்கு என்ன போட்டா அடிக்கிறீங்கன்னு நான் பிராதி கொடுப்பேன் அப்படின்னதும் என்னடா பேசுறா அப்படின்னு சண்முகம் மறுபடியும் அடிச்சதும் பரணி தடுத்து நிறுத்துறாங்க. இங்க பாரு, இதுக்கப்புறம் நாம இவன் கிட்ட கேட்டா நமக்கு தான் பிரச்சனை. அதனால கவலைப்படாத, நம்ம ரத்னா தப்பு பண்ணலன்னு எல்லாருக்கும் தெரியும், நாம நிரூபிக்கலாம், நீ வா அப்படின்னு சமாதானப்படுத்தி நம்ம பரணி சண்முகத்தை அழைச்சிட்டு போகிறாங்க. இதோட இந்த பிரமும்